ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு நம்ம திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய ஆர்ஆர் ஸ்டுடியோ, அதாவது நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டுடியோ ப்ராப்பராக எதுவுமே இல்லை. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஸ்டுடியோ வந்து ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நேத்திக்கு தான் நான் பேஷனோட காலேஜ் ஜாயின் பண்ண மாதிரி இருந்தது. டக்குன்னு கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள 3 வருஷம் எப்படியோ முடிஞ்சிருச்சு. இப்போதான்ப்பா நான் டைரக்ஷன் கதை எழுதணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்டோட இருக்கிறேன். எப்படியாவது ஒரு கிரைம் ஸ்டோரி சின்னதாக ஒன்று எழுதியிருந்தாங்க 8th ஸ்டாண்டர்டில். அதுக்கப்புறம் ஒரு காலேஜ் பேஸ்டாக நான் வந்து காப்பி அடிச்சு எழுதியிருந்தேன். ஸோ இந்த ஒரு வெப் சீரிஸ் மாதிரி பார்த்து ஃப்ரெண்டு கூட மோட்டிவேட் பண்ணாரு, ஸ்டாஃப்ஸ்லாம் மோட்டிவேட் பண்ணாங்க, அபேகே சார்லாம் மோட்டிவேட் பண்ணதாகட்டும், இல்லை வந்து காந்தி ஸ்கூலில் இங்கிலீஷ் சார் மோட்டிவேட் பண்ணதாகும், இந்த மாதிரி ஸ்டாஃப் என்னை மோட்டிவேட் பண்ணதான் என்றைக்குமே நான் வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. இதெல்லாம் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள காலேஜ் முடிச்சுட்டே நான் வந்துட்டேன். இனிமேல் லைஃப்பில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு டிசிஷன், ஒரு டென்ஷனோடையே இருந்தேன். ஸோ அப்போ வந்து நம்ம போய் ஏன் நம்ம சிட்டி சைடில் போய் நம்ம போய் டிஸ்கவுண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கடை ஏன் நம்ம பேசணும், ஒரு 4-5 கடையை பேசலாம் அப்படின்னு சொல்லி வால்டர்கேட் சைடில் இருக்கக்கூடிய பெரிய கடையெல்லாம் போய் விசிட் பண்ணோம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, கேமராவுக்கு குறிப்பிட்ட ரெண்ட் அமௌண்ட் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான், அந்த கேமரா குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஷூட் பண்ணி தருவோம். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கிறோம் அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு இது இருக்குது. அட்வான்ஸாக குறிப்பிட்ட அமௌண்ட் பே பண்ணால் மட்டும்தான் நாங்கள் வந்து ரெண்ட்டுக்கு கேமரா எடுத்து ஷூட் பண்ணி தர முடியும். ஃப்யூச்சரில் மேபி கேமரா வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு 2 months கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே அக்டோபர் வந்துடும். நம்மளோட ஸ்டுடியோவும் ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ அதோட ஃபிக்ஸ் டேட் வந்து இன்னும் ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணல. என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் போடலாம் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் போயிட்டு இருக்குது. ஸோ ஓகே, விடுங்க இதை பற்றி. ஸோ கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுல வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஆர்டர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள். சினிமாவில் எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்கிறது வந்து பாடல்களை சொல்லலாம். சின்ன வயசில் நம்ம ஒரு என்ஜாய் பண்ண ஒரு குத்துப்பாட்டோடைய லிரிக்கை இப்போ தான் நான் வந்து புரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு கவிஞராகட்டும், ஒரு எந்த விதமான லிரிக்ரேட்டராக இருந்தாலும் ஒரு காதலை எந்த மாதிரியான விதத்தில் காமிக்கிறாங்க அப்படின்ற புரிகிற அளவுக்கு தமிழ் சினிமா இருக்குது. ஆனால் படங்களுடைய திரைக்கதையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போக்கிரி படத்தை மாதிரியே இப்பயும் ஒரு படத்தை பார்க்கலாம். நீங்கள் வந்து அப்போ ஒரு ஃபேமிலி பிக்சர் மாதிரியே இப்பயும் நீங்கள் ஒரு ஃபேமிலி பிக்சரை பார்க்கலாம். கருடன் படமும் ஒரு கதையும் திரைக்கதையும் வந்து பழசு தான். ஆனால் மேக்கிங்கும் ஆக்டிங்காக தேட்டரில் போய் நீங்கள் பாருங்கள். மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை தேடி போய் பார்த்தீங்களே, அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக 21 ஜூனில் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. படத்தோட பேர் வந்து கங்கஞ்சேரி அப்படின்ற படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அருண் சந்து அப்படின்ற ஒரு டைரக்ட் பண்ணியிருக்காருங்க. அருணகிரி மரக்கர் அண்ட் கோகுல் சுரேஷ் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க தான் வந்து இந்த படத்தோடைய ஹீரோயின். இவங்களோட கேரக்டர் வந்து என்ன அப்படின்றத நான் வந்து பாசிட்டிவில் சொல்கிறேன். முதல்ல இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, கோகுல் சுரேஷ் அப்படின்றவர் இருக்கார் இல்லையா, அவர் கூட வந்து இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இருக்கிறாரு. இந்த கோகுல் சுரேஷும் இன்னொரு ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் ஒரு மேனேஜரும் ஒரு நபர் இருக்கிறாரு. இந்த 3 நபரும் எடுத்துட்டிங்கன்னா காஜு பிடிச்சவங்களா இருக்கிறாங்க. மெயினாக இந்த 2 நபர் தான் காஜு பிடிச்சவராக இருக்கிறாங்க. எந்த பெண்ணும் கூட வேணாலும் உடலுறவு வச்சுக்கிறது அப்படின்ற மாதிரியான பழக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நபர். திடீர்னு ஒரு பொண்ணு வந்து இவங்க வாழ்க்கையில் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்குது அப்படின்றதான் இந்த படத்தோடைய என்டையர் ஸ்டோரி. மஞ்சுமல் பாய்ஸ் படம் திருவிழா கொண்டுட்டு போனாங்க. ஸோ நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது. வெளிவந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் எல்லா பெரும்பாலான தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 3வது வாரம் தான் ஆல் ஓவர் தமிழ்நாட்டிலேயே ரிலீஸ் ஆகிற அளவுக்கு தரமான ஒரு மலையாளம் படமாக இருந்தது. அந்த படத்தோடைய டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு காரணமாக இருக்கலாம், இல்லை வந்து டைரக்டர் வந்து அப்படி ப்ரொமோட் பண்ணது ஒரு காரணமாக இருக்கலாம். கண்மணி அன்போட ஒரு பாட்டு தான் முக்கியமான ஒரு காரணமாக படத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கான முழு காரணமே கமலஹாசன் தான். குணா அப்படின்ற படத்தை வந்து அங்கே எடுத்தாரு. அதுக்கப்புறம் இந்த படம் எடுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு ரெஸ்பான்ஸ்னால வந்தது. ஸோ நீங்கள் இதை வந்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணீங்க, உங்களை திகில வச்சுது, இதெல்லாம் ஓகேங்க. ஆனால் கங்கஞ்சேரி அப்படின்ற இந்த படத்தை ஏன் நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கக்கூடாது? கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் போய் பாருங்கள். 18 வயசு கீழே இருக்கிறவங்க பார்க்கலாம், ஒரு 15 வயசு கீழே இருக்கிறவங்க வந்து பார்க்கலாம். ஏன்னா 15 வயசு மேலே இருக்கிறவங்க வந்து ஒரு உலகத்தில் என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் ஆண்கள் செய்கிறாங்க, இல்லை வந்து ஆண்கள் என்ன மாதிரியான டபுள் மீனிங்கில் பேசுகிறாங்க அப்படின்றத, அந்த ஒரு செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமான ஒரு படமாக வந்து அவங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் 18 வயசு தாண்டி இருக்கிறவங்க நிறைய படங்கள் பார்த்துருப்பாங்க இல்லையா. இந்த 2ஆம் குத்து அப்படின்னு ஒரு படம், பேய் கூட வந்து உடலுறவு வச்சுக்கிற மாதிரி, என்னடா படம் அது அப்படின்ற அளவுக்கு தான் இருந்தது. அந்த படத்தை பார்க்கறதுக்கு நீங்கள் இந்த படத்தை போய் பாருங்கள். இந்த விதமான காட்சி மூலயமா சித்தரிக்கப்பட்டிருக்காது, டைலாக் மூலயமா சித்தரிக்கப்பட்டிருப்பாங்க.
காட்சி அப்படின்றது வந்துட்டு நார்மலாக நம்ம யூஎஸ் சர்டிஃபிகேட்டில் படம் பார்ப்போம் இல்லையா, லிப் லாக் கொடுக்கறதாகட்டும் இல்லை வந்து நெருங்கமாக பழகிறது, ஸோ அந்த மாதிரியான காட்சி தான் இதில் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி டைலாக் மூலயமா இவன் இது பண்ணுறான் அப்படின்றத கொடுக்கறது நம்மளுக்கு ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக கண்டிப்பாக இந்த படம் இருக்கும். நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்க்கலாம். அது ஃபீமேல் ஆகட்டும் மேல் ஆகட்டும் இல்லை ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் பார்க்கறனாலும் பாருங்கள். இல்லை மேரீடான கப்பிள் இல்லை லவ்வர்ஸ் யார் வேணாலும் இந்த படத்தவே தேட்டர்லவே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது. இந்த படத்துல ஏலியன் அப்படின்ற ஒரு கான்செப்டையும் வந்து பேசுறாங்க. மீசை அப்படின்ற வச்ச பூனை பத்தியும் பேசுறாங்க. அது ஒரு கன்ஃபியூஷன் மாதிரியே நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வரும் அப்படின்னு சொன்னா அதோட கிளாரிட்டியா செகண்ட் ஹாஃப்ல கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரியான படங்கள் ஏற்கனவே வெளிநாட்டுல வந்து படங்கள் எடுத்துட்டாங்க. அதை இன்ஸ்பயர் ஆகி தான் இங்க இருக்கக்கூடிய மலையாளம் இண்டஸ்ட்ரியில வந்து பெரும்பாலும் படம் எடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துடைய திரைக்கதையும் ஒரு வித்தியாசமான ஒரு படமா எடுத்திருக்காங்க. அந்த மம்முட்டி படத்தோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு பெருசா வித்தியாசமா தெரியல. ஏன்னா நம்ம தமிழ் சினிமாவிலேயே டபுள் மீனிங் படங்கள்லாம் வந்திருக்கு. ஸோ அதுல எப்படி காமெடி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுலயும் வந்து காமெடி கொடுத்துருக்காங்க. ஒரு பொண்ணு பார்த்தாங்கன்னா ஒரு ஆண் வந்து அந்த யங்ஸ்டர்ஸ் முக்கியமாக அந்த பேச்சுலர் இருக்கிறவங்க எப்படி வலியுமா, ஸோ அதில் ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் இருக்கக்கூடிய காதல் காட்சி அண்ட் கிளைமேக்ஸில் எதிர்பாராத வரக்கூடிய ட்விஸ்ட்டு, முக்கியமாக இதில் வந்து ஃப்ரேம் ரேட் மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி இப்படி கொடுத்துருப்பாங்க. படம் முழுக்கவே வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபைட் சீன் வந்ததுக்கப்புறம் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வந்து மாற மாதிரி இருக்குங்க. ஸோ இதை வந்து இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். நெகட்டிவ் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்கிறது வந்து கேமரா ஆங்கிள்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி எதுவும் மிஸ்டேக் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. மேபி நீங்கள் யாராவது என்னோட ஃப்ரெண்ட்ஸோ விஸ்காம் ஃப்ரெண்ட்ஸோ இந்த படத்தை தேட்டர்லேயோ இல்லை ஓடிடியில் வெளிவந்ததுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஆங்கிள் எதுவும் மிஸ்டேக் நான் ஃபீல் பண்ணது இருக்கா, இல்லை வந்து கதைக்கு தேவைய மாதிரி தான் அவங்க வந்து பிறுன்னு வந்தது, இல்லை வந்து அவங்க கேமராவை ஷேக் பண்ணதில் வந்து வச்சுருக்காங்களா அப்படின்றது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு படிக்கட்டில் நடந்து போனோம்னா எப்படி கேமரா ஷேக் ஆகும் அந்த மாதிரி வச்சுருக்கிறது வந்து ப்ராப்பர் தான். ஆனால் 1-2 இடத்துல எனக்கு மிஸ்டேக் இருக்கிற மாதிரி தோணுச்சு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜாலியாக தேட்டரில் போய் காமெடியாக ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு வித்தியாசமான ஒரு ஹாலிவுட் படமோ இல்லை வந்துட்டு ஒரு வெளிநாட்டு படம் மாதிரி நம்ம இந்தியன் லாங்குவேஜில் படம் பார்க்கணும், அதுவும் தமிழும் மலையாளமும் கலந்த மாதிரியான ஒரு லாங்குவேஜில் பார்க்கணும் அப்படின்னா இந்த படம் ஒரு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். மார்க் ஆண்டனி அப்படின்ற படம் ஆதிக் ரவிச்சந்திரன் தேட்டரில் தான் இந்த படத்தை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஏன்னா கூட்டமாக இருக்கும் போது அவங்க எல்லாரும் கற்றுக்குவாங்க, நல்ல ஒரு வைபாக இருக்கும். ஆனால் வீட்டில் பார்க்கும்போது படம் சுத்தமாக நம்மளுக்கு அந்த ஒரு ஃபீலே கொடுக்காது. ஆனால் இந்த படம் நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கமர்ஷியல் மூவி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத தவிர்த்து நீங்கள் இந்த மாதிரியான படங்களை வந்து முக்கியமாக பாருங்கள். கமர்ஷியல் மூவி தான் இதுவும், அதில் இந்த மாதிரியான படங்களும் பாருங்கள் அப்படின்றத கிளியராக உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இதே மாதிரி வேற ஒரு வீடியோட அடுத்தது உங்களை சந்திக்கிறேன். Until then stay tuned on RS Studio.